Hi friends, welcome to Google Tech. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது OnePlus 8 Pro சீரிஸ். இது வரைக்கும் OnePlus சீரிஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ளாஷிப் கில்லர் அப்படிங்கிற நேமில் லான்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ முதல் முறையாக ஒரு ஃப்ளாஷிப் கில்லர் ஸ்மார்ட் ஃபோனே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 8 ப்ரோவை பற்றி ஃபுல் ரிவ்யூ அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. தென் டிஸ்பிளே 6.78 இன்ச்சு கொண்ட QHD டிஸ்பிளே தராங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷும் இதில் இருக்குது. 3D கர்னிங் கொரில்லா கிளாஸும் கொடுத்துருக்காங்க. சூப்பர் AMOLED டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்பவே வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஃபோனோட டவுன் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 நேனோ சிம் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் டைப்-C போர்ட், மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragon 865 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ரேட்டிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர்னே சொல்லலாம். 5G சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவில் இன்னும் 5G கொண்டு வரல. நீங்கள் யாராவது ஃபாரினில் இருந்தீங்கன்னா அங்கே 5G இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் Adreno 650ன்னு சொல்லக்கூடிய GPUம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB RAM 128GB மாடல் அண்ட் 12GB RAM 256GBங்கிற 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. RAM பார்த்தீங்கன்னா LPDDR5 டைப் தான். அதுபோல் ஸ்டோரேஜ் டைப் UFS 3.1 சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் டைப் தராங்க. குறிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது அண்ட் ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரின்னு பார்க்குறப்ப 4510 mAh கொண்ட பேட்டரி தந்திருக்காங்க. பட் கம்மியாக தந்திருக்காங்க. 5000 mAh கொண்ட பேட்டரி தந்திருக்கலாம். அண்ட் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்ஸுக்கான சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரும் இருக்குது. Wi-Fi 6, Bluetooth 5.0 அண்ட் NFC சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பட் மெயினாக நிறையா பேர் எதிர்பார்க்குற விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட OS. ஆக்சிஜன் OS 10 கொடுத்துருக்காங்க. Android 10 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனும் தேவையே இல்லை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். பின்பக்கமாக 4 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலுக்கான கேமரா. இது Sony IMX689 சொல்லக்கூடிய அந்த சென்சாரில் வருது. f1.78 அப்பாச்சர் லென்ஸில் கொடுத்துருக்காங்க. இரண்டாவதான கேமரா இன்னொரு 48 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இது அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் f2.2 அப்பாச்சர் லென்ஸில் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கான மூன்றாவது கேமரா இருக்குது. இந்த கேமரா டெலிஃபோட்டோ லென்ஸ் 2x வரைக்கும் நார்மல் ஜூம் அண்ட் 3x வரைக்கும் ஹைப்ரிட் ஜூம் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் நான்காவதாக இருக்கிறது 5 மெகா பிக்சலுக்கான கேமரா. இது கலர் ஃபில்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு கலர் ஃபில்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனை டிசபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஃபோன் லான்ச் ஆனதுலேருந்தே இந்த கேமரா தான் மிகப்பெரிய ஹிப் ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம். எக்ஸ்ரே ஸ்கேனர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கேமரா ரொம்பவே பாப்புலராக இருக்குது. அந்த கலர் ஃபில்டர் மூலியமாக ஏதாச்சும் வச்சு பார்க்குறீங்கன்னா உள்ளே என்ன இருக்குன்னு தெரிகிற அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணும்போதே இதை டிசபிள் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. Sony IMX471 சொல்லக்கூடிய அந்த சென்சார் கொடுத்துருக்காங்க. EAS சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த 2 கேமராவுமே யூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வீடியோன்னு பார்க்குறப்ப பின்பக்கம் கேமராவில் 4K 60 MPS வரைக்கும் நார்மல் வீடியோ எடுக்க முடியும். 720ல் 480 MPS வரைக்கும் ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேமராவில் எடுக்கப்பட்ட சாம்பிள் இமேஜ்லாம் பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் என்னன்னு பார்ப்போம். 8GB RAM 55,000, அதே 12GB RAMனு பார்க்குறப்ப 60,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது அம்ரீஷ்.